விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நீண்ட காலமாக உழைத்து வந்த வன்னியரசு வைத்து வந்த துணை பொதுச் செயலாளர் பதவி தற்போது ஒரு மாதம் முன்பு கட்சியில் சேர்ந்த லாட்டரி மார்ட்டின் மருமகனும் வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனத்தின் தலைவருமான ஆதவ் அர்ஜுனாவுக்கு வழங்கப்பட்டிருப்பது சமூக வலைதளங்களில் பெரும் பேசுபொருளாகியுள்ளது. குறிப்பாக அண்மையில் விசிக சார்பில் நடைபெற்ற வெல்லும் ஜனநாயக மாநாட்டை ஆதவ் அர்ஜுனா ஒருங்கிணைத்ததன் காரணமாக அவருக்கு இப்பதவி வழங்கப்பட்டுள்ளதாக விசிகவினர் விளக்கம் கொடுத்து வந்தாலும் கூட, வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கு லாட்டரி மார்ட்டின் ரூபாய் 50 கோடி பணம் கொடுத்து உதவியதாகவும், மேலும் திமுக விசிக சார்பில் நடைபெற்ற கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஒரு பொது தொகுதி கட்டாயம் வேண்டும் என திருமாவளவன் அடம்பிடித்ததாக கூறப்பட்டு வந்த நிலையில், ஆதவ் அர்ஜுனாக்கு எம்பி சீட்டு கொடுக்கவே திருமாவளவன் பொது தொகுதி கேட்டுள்ளதாகவும், ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுக்காக கட்சி நடத்துவதாக கூறி வரும் திருமாவளவன் ரூபாய் 50 கோடி பணம் பெற்றுக்கொண்டு சில நாட்களுக்கு முன் கட்சியில் சேர்ந்த ஆதவ் அர்ஜுனாக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கியுள்ளார் என்றால், திருமாவளவனின் தலித் நாடகம் அம்பலமாகியுள்ளதாகவும், பட்டியலின மக்களின் ரத்தத்தை குடித்து அரசியல் கட்சி நடத்தும் திருமாவளவன் தாழ்த்தப்பட்ட மக்களை பொது தொகுதியில் நிறுத்தாமல் அற்ப பணத்திற்காக லாட்டரி மார்ட்டின் மருமகனுக்கு எம்பி சீட்டு கொடுக்க வெட்கப்பட வேண்டும் என எதிர்த்தரப்பாளர்கள் கருத்து பதிவிட்டு வருகின்றனர். மேலும் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற வேட்பாளராக ஆதவ் அர்ஜுனா களம் இறங்குவதாக சவுக்கு சங்கர் செய்தி வெளியிட்டுள்ளதும் கவனிக்கத்தக்கது.